வணக்க மக்களே, தீவுத்திடல் பக்கத்தில் தான் இந்த சிலை அமைஞ்சிருக்கு. அதாவது மவுண்ட் ரோட ஆரம்பத்தில் இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு வெள்ளையர்கள் நிறுவிய பல சிலைகள் அகற்றப்பட்டது. ஆனால் தாமஸ் முன்ரோ சிலை மட்டும் இந்நாள் வரையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இவர் ஏழை மக்களுடன் இணக்கமாகவும் பலகீனமான மக்களுக்கு பாதுகாவலனாகவும் இருந்ததுதான். இவர் சிறந்த மனிதராக இருந்ததால் 1827 இவர் மறைந்த பிறகு அவரை நினைவு கூறும் வகையில் பொது மக்களிடமிருந்து நிதி திரட்டி சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. தாமஸ் முன்ரோ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதரசா மாகாணத்தில் ஆளுநராக 1820 முதல் 1827 வரை இருந்தவர். இந்த சிலை வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இது லண்டனில் வடிவமைக்கப்பட்டு அங்கேருந்து தான் இங்கே கொண்டு வந்து தான் இங்கே நிறுவினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிலையை வச்சு 200 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த சிலை எப்படி இருக்குன்னு பாருங்க, கம்பீரமாக இருக்குது. பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய ரவுண்டானம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு நிறையா பேர் அதை பார்க்கும்போது நினச்சிருப்பீங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து போர் நினைவிடம். இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இது அந்த மெமோரியல் உள்ளே இருக்கும். இது வந்து 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்கள் ஞாபகமாக இந்த மெமோரியல் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போர், சீன போர் இருந்தவங்களுக்கும் அவங்களோட பேர்களையும் இந்த கல்வெட்டில் எழுதுனாங்க. இது உள்ளே வர்றதுக்கு பப்ளிக்கு அலௌடு கிடையாது. நீங்கள் இதை பார்க்கணுன்னா அதை வெளியில இருந்தே பார்த்துக்கிருங்க. கச்சோடி வாங்கியாச்சு. இது நார்த் இண்டியன் டிஷ்ஷு. இது பந்து மாதிரி இருக்குது பாருங்கள், 2 பக்கம் உப்பி. அதில் ஒரு சைடை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து பாசிப்பருப்பு இருக்கும். பாசிப்பருப்பு மசாலா வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே சில கடைங்களில் சன்னா ஊற்றி கொடுப்பாங்க, சில கடையில் தயிர் ஊற்றி கொடுப்பாங்க, சில கடையில் வந்து சட்னி ஊற்றுவாங்க. ஒன்று கார சட்னி, ஒன்று ஸ்வீட் சட்னி கொடுப்பாங்க. நம்ம சட்னி வாங்கிட்டு வந்தோம். கார சட்னி, ஸ்வீட் சட்னி 2 மிக்ஸ் பண்ணது. அதை நடுவால் ஊற்றிட்டு அப்புறம் சுற்றி இருக்கிறத மட்டும் பிச்சுட்டு அதை நடுவால் டிக் பண்ணிவிட்டு வாயில் வச்சோன்னா சூப்பர். உண்மையிலே நல்லா இருக்குது. இதோட விலை வந்து 25 ரூபா ஒரு பீஸு. ஆனால் சில இடங்களில் 30, 35, 40 வரை கூட சேல் பண்ணுறாங்க. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.